Charge flowing through the cell and closing the key is equal to. So first பார்த்தோம்னா இந்த key open இருக்கிறதுனால இந்த சர்க்யூட்டை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்னது, இந்த 3 சியும் பேரலாக இருக்குது. ஸோ அப்போ நான் ரீட்ரா பண்ணும்போது இது சி பேரலல் காம்பினேஷன் ஐடென்டிக்கல் இருக்குதுன்னா ஜஸ்ட் ஆடிங் அப் 3C. ஸோ இதான் இது. ஸோ வாட் வில் பி த சார்ஜ் ஃப்ளோயிங் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம்னா CS வந்து என்னது, C into 3C divided by C plus 3C, which is nothing but 3C square by 4C, 3 by 4C. டைரெக்டாக உங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ அப்போ சார்ஜ் ஃப்ளோ எவ்வளவு, சார்ஜ் will be equal to CS into V. ஸோ 3 by 4 CV. இந்த சார்ஜ் இப்போ ஃப்ளோ ஆகிக்கும். ஸோ எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ இருக்கும், சார்ஜ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் வந்து 3 by 4 CV எல்லா இதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கீயை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ கீயை க்ளோஸ் பண்ணினா என்ன ஆகும், செகண்ட் கேஸில் இதே சர்க்யூட்டை நான் திரும்ப வரைஞ்சேன்னா இது 3C இருக்கும். பட் ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்கிற பொட்டென்ஷியலும் இங்கே இருக்கிற பொட்டென்ஷியலும் சேம். ஸோ இந்த 3C வழியாக சார்ஜ் போகவே போகாது. ஷார்ட் சர்க்யூட்டிங்கில் என்ன ஆகும், இந்த கெப்பாசிட்டர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சார்ஜ் வந்து கெப்பாசிட்டன்சி பொட்டென்ஷியல் வீனா சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும், CV. அப்போ சார்ஜ் வந்து செல்லு இப்போ வந்து இங்கே ஃபைனல் சார்ஜ் வந்து என்னது CV, இனிஷியல் சார்ஜ் வந்து என்னது 3 by 4 CV. அப்போ சேஞ்ச் இன் சார்ஜ் வந்து என்னது CV minus 3 by 4 CV, 1 by 4 CV. அப்போ அந்த சார்ஜ் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேட்டரி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பேட்டரி சார்ஜஸ் ஃப்ளோ த்ரூ செல் வந்து எவ்வளோவா இருக்கும், 1 by 4 CV தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்